நான் சொன்னேன், தமிழிலேயே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஒரு புத்தகத்துக்கு பெயர் என்ன தெரியுமா? குடுமி என்பது. அவர்களுக்கு கோபம் வருமா வராதா? குடுமி என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். குடுமியை பற்றி விஷ்ணு புராணத்தில் என்ன நமக்கே தெரியாது, அவளுக்கும் தெரியாது. நான் பல நேரங்களில் சொல்லுவது, ஆசிரியரோடு பேசி கொண்டிருக்கிற போது பகவத்கீதையை நம்ம தான் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கிறோமா என்று கேட்டேன். ஆசிரியர் அளவுக்கு பகவத்கீதையை படித்தவர்கள் அவர்கள் பக்கமே கிடையாது. உண்மையை சொல்லுகிறேன். அத்தனை விரிவாகவும் ஆழமாகவும் விஷ்ணு புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது குடுமி பற்றி அவர் சொல்லுகிறார். எங்கள் ஊழியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் குடுமி வைத்திருக்கிற யாரையும் மத மாற்றத்திற்கு ஒப்ப மறுக்கிறார்கள். காரணம், குடுமி என்பது இந்து மத சின்னம் என்று கருதுகிறார்கள். எனவே சேர்க்க மறுக்கிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை. பிக் டெயில் ஒன்று சொல்லுகிறார். ஒரு பன்றியின் வால் என்று, அது ஒரு நாகரிகம் என்று தலையில் வைத்து கொண்டிருந்தது உண்டு மேலை நாடுகளில். இது இன்னொரு பன்றியினுடைய வாளாக இருக்கலாம். அது அப்படி அல்ல. அவர் எடுத்து காட்டுவது, நீங்கள் குடுமி வைத்திருக்கிறவர்களெல்லாம் இனி அப்படி நினைக்கக்கூடாது, அவர்களுக்கு பிடிக்காது. அப்படி ஒரு பெயர் ஐரோப்பாவில் இருந்தது, பிக் டெயில் என்று அதற்கு பெயர். அப்படி இவர்களும் வைத்திருக்கிறார்கள். இதற்கும் மதத்துக்கும் ஒன்றும் தொடர்பு இல்லை என்றுதான் அந்த குடுமி புத்தகத்தில் எழுதிவிட்டு அவர் என்ன சொல்கிறார்? வருகிறவனை சேர்த்து கொள்ளுங்கள். இது என்ன குடுமி ஒரு பெரிய உங்களுக்கு இடையூறாக இருக்கிறது என்று கேட்கிறார்.